கடவுள் நமக்கு வைக்கும் சோதனை என்னவென்று தெரியுமா? தெய்வம் ஒரு நாயை உருவாக்கி, நீங்கள் வீட்டு வாசலில் மட்டுமே உட்கார்ந்து வரும் அனைவரையும் துரத்துங்கள், இதற்காக உங்களுக்கு 20 ஆண்டுகள் ஆயுள் தருகிறேன் என்றார். ஆனால் என்னால் 10 ஆண்டுகளுக்கு மட்டுமே சோர்வின்றி இருக்க முடியும் கடவுளே என்றது நாய். அதற்கு தெய்வம் உங்கள் விருப்பப்படி என்றார். பிறகு தெய்வம் ஒரு குரங்கை உருவாக்கி, நீங்கள் பூமியில் போய் உங்கள் செயல்களால் மனிதர்களை மகிழ்வுபடுத்துங்கள், உங்களுக்கு 20 ஆண்டுகள் ஆயுள் தருகிறேன் என்றார். ஆனால் எனக்கு 20 ஆண்டுகள் மிக நீண்டது, நான் 10 ஆண்டுகள் தான் முடியும் என்றது குரங்கு. தெய்வம் சரி, உங்கள் விருப்பப்படி என்றார். பிறகு தெய்வம் ஒரு பசுவை உருவாக்கி, நீங்கள் மனிதர்களுக்கு உதவி செய்யுங்கள், உணவையும் வழங்குங்கள், குழந்தைகளுக்கு பால் கொடுங்கள், உங்களுக்கு 60 ஆண்டுகள் ஆயுள் தருகிறேன் என்றார். ஆனால் பசு 60 ஆண்டுகள் எனக்கு மிகவும் அதிகம், நான் 20 ஆண்டுகள் தான் முடியும் என்றது. தெய்வம் சரி, உங்கள் விருப்பப்படி என்றார். முடிவில் தெய்வம் மனிதனை உருவாக்கி, நீங்கள் பூமிக்கு வந்து விரும்பியபடி மகிழ்ச்சியாக வாழுங்கள், சாப்பிடுங்கள், காதல் அனுபவங்களை அனுபவியுங்கள், வேண்டியதை செய்யுங்கள், உங்களுக்கு 20 ஆண்டுகள் ஆயுள் தருகிறேன் என்றார். அதற்கு மனிதன், 20 ஆண்டுகள் மட்டுமா? அது குறைவுதான். பசுவின் 60 ஆண்டுகள், குரங்கின் 10 ஆண்டுகள், நாயின் 10 ஆண்டுகளையும் எனக்கு கொடுங்கள் என்றார். தெய்வம் சிரித்துக்கொண்டே, சரி, உங்கள் விருப்பப்படி. ஆனால் முதல் 20 ஆண்டுகள் நீங்கள் விளையாடி மகிழ்வீர்கள், அடுத்த 40 ஆண்டுகள் பசுவை போல் குடும்பத்துக்காக கடினமாக உழைப்பீர்கள், அதன் பிறகு 10 ஆண்டுகள் குரங்கை போல் உங்கள் பிள்ளைகளுடன் விளையாடுவீர்கள், கடைசி 10 ஆண்டுகள் நாயை போல் வரும் அனைவரையும் கூப்பிட்டு குறை கூறி போய் விடுவீர்கள். இவ்வாறு மனிதன் பிறந்தான்.